ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டிய முக்கியமான 3 யூனிட்ஸை பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நான் சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஃபர்ஸ்ட் அந்த முக்கியமான 3 யூனிட்டை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அடுத்த 2 யூனிட் படிங்க அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த செகண்ட் செமஸ்டர்லையும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான முக்கியமான யூனிட்ஸ் என்ன அதை நான் சொல்லிடுறேன். அதை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு மற்ற யூனிட்டை நீங்க படிங்க. எதுக்காக இந்த 3 யூனிட் ஃபர்ஸ்ட் படிக்க சொல்ற பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போற யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கும், படிச்ச உடனே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சிம்பிளா ஒரு 3 யூனிட்டை முடிச்சிட்டோம்னா நம்ம 3 10 மார்க் 3 5 மார்க் அட்டன் பண்ற மாதிரி முன்னாடியே நம்ம தயாராகிக்கலாம். தென் அடுத்த 2 யூனிட்டை அப்புறம் நம்ம படிச்சுக்கலாம். சரிங்களா? அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதே மாதிரி நான் ஒவ்வொரு வாரமும் நான் உங்களுக்கு மாடல் டெஸ்ட் வைப்பேன். நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. கம்மிங் சண்டே வந்து எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு டெஸ்ட், அந்த சப்ஜெக்ட்ல எந்த யூனிட் உங்களுக்கு டெஸ்ட், அதே மாதிரி எவ்வளவு மார்க் டெஸ்ட், நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணி எப்படி எனக்கு அந்த பேப்பர் அனுப்பணும், அதை பத்தி எல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு எளிமையா புரியும். சரிங்களா? இதெல்லாம் நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா, என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நம்ம கிளாஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 வீக் நடந்துட்டு இருக்கு. அந்த 1 வீக் நடந்த அந்த பழைய நோட்ஸ் உங்களுக்கு நான் சேர்த்து அனுப்பிச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு எளிமையா படிச்சோடனே புரியுமா இருக்கும் அந்த நோட்ஸ். ஸோ நம்ம இந்த செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தயாராகி எக்ஸாம் நல்லா பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எந்த ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டை நம்ம செலக்ட் பண்ணி படிக்கணும் அதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி இப்போ இந்த யூனிட் சொல்ல பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டை தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வாரம் மாடல் டெஸ்ட் வைப்பேன். இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட் இந்த முக்கியமான 3 யூனிட் முடிச்ச பிறகுதான் பேலன்ஸ் இருக்க அந்த 2 யூனிட்ல வந்து உங்களுக்கு மாடல் டெஸ்ட் வைப்பேன். சரிங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் குழந்தை உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு. இந்த சப்ஜெக்ட்ல எந்த 3 யூனிட்டை செலக்ட் பண்ணி படிக்கணும் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட், தேர்ட் யூனிட், ஃபோர்த் யூனிட். இப்போ நான் சொல்றதுல ஒரு சில யூனிட் ரொம்ப பெருசா இருக்கும், ஆனா நம்ம பெருசா நினைச்ச கூடாது, அதை படிக்கும் போது ஈஸியா இருக்கும். ஸோ அப்படி யூனிட் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ குழந்தை உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு யூனிட் 1, யூனிட் 3, யூனிட் 4 இந்த 3 யூனிட்டை ஃபர்ஸ்ட் படிங்க. அடுத்து பாருங்க, கற்றலுக்காக மதிப்பிடுதல். இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 4 இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு 5th யூனிட்டை வந்து யாரும் படிக்காதீங்க, அதை கடைசியா படிச்சுங்க. ஏன்னா 5th யூனிட் வந்து கடினமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு சம்மு வந்து யூனிட் 5ல உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ யூனிட் 5 வந்து நான் சொல்லும் போது படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. யூனிட் 5 இப்போதைக்கு யாரும் படிக்க வேண்டாம். சரிங்களா? ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 4 இந்த 3 யூனிட்டை ஃபர்ஸ்ட் படிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி சுற்றுச்சூழல் கல்வி இந்த சப்ஜெக்ட் எளிமையா இருக்கும். இந்த சப்ஜெக்ட் பொறுத்தவரைக்கும் வரிசையாவே நீங்க 3 யூனிட் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 யூனிட் உங்களுக்கு 5 யூனிட்டுமே நம்ம ஓனா எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த சப்ஜெக்ட் பொறுத்தவரைக்கும் வரிசையா 3 யூனிட் படிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட் இந்த 3 யூனிட் வரிசையா படிச்சிருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பள்ளி மேலாண்மை மற்றும் நிர்வாகம். இந்த சப்ஜெக்ட் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 4 இதுல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 2 வந்து ரொம்ப எளிமையா இருக்கும், ரொம்ப சின்ன யூனிட். ஸோ இந்த யூனிட் 2 மட்டும் படிச்சோம்னா இப்பவே நம்ம கையில ஒரு 10 மார்க் கொஸ்டின், ஒரு 5 மார்க் கொஸ்டின் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த பள்ளி மேலாண்மை மற்றும் நிர்வாகம் இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 4 இந்த 3 யூனிட்டை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி படிச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ சில பேர் கேட்குறீங்க, சார் இது 3 யூனிட் மட்டும் படிச்சா போதுமா? தவறு. இந்த 3 யூனிட்டை நம்ம கம்ப்ளீட்டா தரவா வச்சுக்கணும். அந்த பேலன்ஸ் இருக்கு 2 யூனிட் பார்த்தீங்களா, அதில் நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின் மட்டும் கவர் பண்ணுங்க. எக்ஸாம் போகும்போது நீங்க எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்மிங் சண்டே, இந்த வாரம் சண்டே வந்து எந்த பாடம் தேர்வு, அதுல எந்த யூனிட், நீங்க எப்படி டெஸ்ட் எழுதணும், கொஸ்டின் உங்களுக்கு எப்படி வரும், எவ்வளவு மார்க் எல்லாமே டீட்டெயிலா சொல்றேன். எல்லாரும் இதை கவனிச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, மாடல் டெஸ்ட் 1 சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் கற்றலுக்காக மதிப்பிடுதல் அந்த சப்ஜெக்ட் தான் இந்த வாரம் சண்டே தேர்வு. சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 1 தான் இந்த வாரம் சண்டே தேர்வு. இந்த யூனிட் 1 தான் இப்ப கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? சோ நான் வந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள இந்த யூனிட் 1ல எல்லா கொஸ்டினுக்கான நான் கிளாஸ் எடுத்து முடிச்சிருவேன்.
ஸோ நான் கிளாஸ் எடுக்கும்போது அன்னன்னைக்கு படிச்சுட்டு வந்துருங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் கரெக்டாக இந்த வாரம் நடக்கிற டெஸ்ட்டை மட்டும் கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் தயாராகிடலாம். எக்ஸாம் பற்றி பேப்பர் அவசியம் இல்லை, உங்களுக்கு எழுதுகிற அந்த ப்ராக்டிஸும் கிடைச்சிடும். சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, ஓகே. இப்போ யூனிட் 1 டெஸ்ட்டு டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 35 மார்க்கு ஒரு டெஸ்ட் வைப்பேன். சரிங்களா, என்னென்ன கொஸ்டின் வரும் அப்படி பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின் வந்து 5 கொஸ்டின் கேட்பேன். ஒரு கொஸ்டின் 1 மார்க், 5 கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டின் இருக்கும். அடுத்து 5 மார்க் கொஸ்டின் வந்து 3 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். ஒரு கொஸ்டின் சாய்ஸ் எடுத்துங்க, 2 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். 5 மார்க் கொஸ்டின் 2 கொஸ்டின். அடுத்து 10 மார்க் கொஸ்டின், அதுலயும் உங்களுக்கு 3 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். ஒரு கொஸ்டின் சாய்ஸ் எடுத்துக்கங்க. ஸோ 2 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இந்த 35 மார்க் தான் ஒரு டெஸ்ட். சரிங்களா, இது வந்து நான் சண்டே வந்து நைட் 8 மணிக்கு நம்ம கிளாஸ்ல ஜாமல் எல்லாத்துக்கும் நான் கொஸ்டின் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். நீங்க அந்த கொஸ்டின் வந்த பிறகு நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அந்த பேப்பரை பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணிடுங்க. நான் அதுல நீங்க எதுவும் மாற்றம் பண்ணணும்னா இல்ல பெர்சன்டேஜ்ல ஏதாவது மாத்தணும்னா நானே உங்களுக்கு கால் பண்ணி என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் நானே உங்களுக்கு சொல்லிடுவேன். அதே மாதிரி இந்த டெஸ்ட் வந்து உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக தான், கம்பல்சரி கிடையாது. ஏன்னா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டெஸ்ட்டுக்கு மட்டும் எனக்கு எழுதி காட்டுங்க, அடுத்து நீங்களா கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த வாரம் சண்டே வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்துடும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.